கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப போகிறோம். எல்லாரும் இணைந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் கூறப்பட்ட சில வகை பெண்களை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் சில ஸ்திரீகளை குறித்து குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதில் குரூப்பாக பிரித்து அந்த பகுதியை படிக்கிறோம். 3 குரூப்பாக பிரித்து 1வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற சில குரூப்பான பெண்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா அந்த பகுதியில் நீங்கள் கையை வைத்து ஜெபித்து இந்த பகுதியில் உள்ள ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதம் எங்கள் பெண்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிப்பீராக. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை அனுகிரகித்தள்ளும், எங்களை ஆசீர்வதித்தள்ளும், எங்களை மேன்மைப்படுத்தியள்ளும், அற்புதங்களும் அடையாளங்களையும் காணும்படியாக செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, இவ்வளவு சத்தம் தானே, இன்னும் சத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 1வது வார்த்தையை படியுங்க. பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்து பாடு. கற்ப வேதனை படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. முதல் பகுதி, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. ஏன்? வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்ரீயுடைய பிள்ளைகள் அதிகம் என்று யார் சொல்கிறார்? கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நம்ம பிள்ளை பெறாதவர்களை உலகமே மலடின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதனைப்படாத, நீ மகிழ்ந்து பாடு. ஹல்லேலூயா. நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தான் உயரத்தில் வைக்கப்பட்டவள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றான்னா, அவங்களுக்கு இருக்க பிள்ளை பெற்றவங்க கூட 1, 2, 3 என்று பெற்று அதோட நின்று போகும். ஆனால் பிள்ளை பெறாதவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும்போது அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுப்பார்கள். ஆமென். ஆவிக்குரிய தலைமுறைகளை பெற்றெடுப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அநாத ஸ்ரீயுடைய பிள்ளைகள் அதிகம். வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகள் எத்தனை இருக்கும்? 1, 2, 3, கூடி போனால் 10, இல்லைன்னா பழைய காலத்து மாதிரி 15, அப்படி ஒருவேளை போயிடலாம். ஜான் வெஸ்லியுடைய குடும்பத்தை போல 16, அப்படி ஒருவேளை எண்ணிக்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் பிள்ளை பெறாதவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்த நன்மை என்னன்னா, உன்னுடைய பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் கண்ணீர் வடிக்க வடிக்க தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ளே இறங்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள், ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றெடுப்பார்கள். நீங்க ஒருவேளை சொல்லலாம், அது எப்படி ஆகும்? ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆவிக்குரிய தலைவர்களை பெற்றெடுக்கிறது மூலம் வருங்காலத்தில் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் அழும்போது கர்த்தர் நிறைய சந்ததிகளை கொடுத்து அனுகிரகித்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று ஆண்டவரே வாக்கு பண்ணுகிறார். அவர்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும். அந்த 3வது வசனத்தை படிக்கிறோம் பார்த்தீங்களா? உன் திரைகள். 2வது வசனம், தடை செய்தாலும் உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. உன் கூடாரம், உன் மனதின் கூடாரத்தை மருமக்களால, பேர பிள்ளைகளால, மருமகனால
பிள்ளைகளாலே, சொந்த பிள்ளைகளாலே காயப்பட்டு ஒடுங்கி போகாதபடி ஆண்டுடைய வசனத்தை எடுத்து வாசித்து ஆண்டுடைய ஆலயத்துக்கு நேராக உங்க சிந்தைகளை திருப்பும் போது, அவர் நம்முடைய அடிக்காயங்களை கட்டும் போது நம்முடைய வாழ்க்கையே மாறும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா புழுங்கிட்டே இருப்பீங்க. பார்க்கறதெல்லாம் நமக்கு வேதனையா இருக்கும், டென்ஷனா இருக்கும், ஓவர் பிபி ஏறும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க அடிக்காயத்தை நான் கட்டுவேன். அன்னைக்கு என்ன ஆகுமா? சந்திரனை போல இருக்கிற நீங்க எல்லாரும் சூரியனை போல மாறுவீங்க. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? சந்திரன் சும்மாலாம் ஒளி கொடுக்காது. சூரிய இடத்துல இருந்து லைட்டை வாங்கி தான் இது என்ன செய்யும்? ஒளி கொடுக்கும். அப்போ இதுவரைக்கும் யாரோ ஒருவரை பிச்சை கேட்டு கொண்டிருந்த நீங்க எல்லாரும் யாரோ ஒரு இடத்துல வாங்கினாதான் இங்க பிரகாசிக்க முடியும். யாரோ ஒருவர் மந்திலி ஏதோ போட்டாதே நம்ம என்ன சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் ஆண்டவர் சூரியனை போல மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சூரியனை போல இருக்கிற நீங்கள் எல்லாம் 7 பகல், ஒரு பகலுக்கு ஒரு சூரியன், அப்போ 7 மடங்கு ஆசீர்வாதம், ஒரு பூரண நன்மையை தருவேன் என்று சொன்னார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா இந்த நன்மை எங்களுக்குரியது. சொல்லுங்க. நம்ம வார்த்தையின் மூலம் தான் ஆசீர்வாதம். நம்ம வார்த்தையை கொடுக்க அதை ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சூரியனை போல இருக்கிற என்னை 7 பகலை போல மாற்ற போறீங்க. மனநொந்து வந்திருக்கிறீங்களா? மனநொந்து நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காயங்களோடு, இந்த காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அடிக்காயத்தை நான் கட்டுவேன், உன் முறிவை நான் கட்டுவேன். எங்க முறிஞ்சிருக்கு? அல்லேலூயா. காயங்கள் அந்த இடத்துல முறிவு பட்டிருக்கு, அந்த இடத்தை ஆண்டவர் கட்டுவார். ஆமென். அடிக்காயத்தை குணமாக்க அவரால் மாத்திர முடியும். வலதுகரத்தை உயர்த்தி, நல்மருந்தா இருக்கிறீரப்பா, நல்மருந்தா இருக்கிறீர். என் வாழ்க்கை மாறப்போகுது. சொல்லுங்க, வாகினால அறிக்கை, என் வாழ்க்கை மாறுகிறது, என் வாழ்க்கை மாறுகிறது, என் வாழ்க்கை மாறுகிறது. இயேசுவே, என் வாழ்க்கை மாறுகிறது. அச்சால் ஒரு நாள் அப்பாட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீர் எனக்கு தந்ததெல்லாம் வறட்சியா இருக்கிறது, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரும் ஆண்டவர். தகப்பனிடத்துல கொஞ்சம் இறங்கி கேட்டோன்னு தகப்பன் கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தாரா. ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனால் மாத்திரம்தான் நமக்கு நம்மை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்ற முடியும். மனுஷன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது வறட்சியாகவே இருக்கும், அது வாக்குவாதமாகவே இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நீர்ப்பாய்ச்சலா இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரூற்றை போலவோ இருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் நமக்குரியது. நம்முடைய தோட்டம் நீர்ப்பாய்ச்சலாய் மாறட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, மனநொறுக்கப்பட்டவள். மூன்றாவது, அவள் தள்ளப்பட்டவள். புருஷன் சின்ன வயசுல தள்ளி விடுறான், தள்ளுத சீட்டை கொடுத்து தள்ளி விடுறான். பைபிள் அதற்கு ஆதாரம் இல்லை. தள்ளுத சீட்டை கொடுத்து என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக்கூடாது. எந்த பெண்ணையும் தள்ளி விடுதல் கூடாது. விபச்சார பாவம் தவிர மற்ற பாவத்து மற்ற ஒன்று சின்ன குறைகளுக்காக மனைவியை தள்ளிவிடல் ஆகாது என்று கர்த்தர் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். தள்ளிவிடுதல் அவருக்குரியது அல்ல. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன், இதுதான் முக்கியம். ஆனால் சில தள்ளி விடுறாங்க. ஏன் தள்ளி விடுறாங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அநேகர் தள்ளி விடுகிற மனைவி மேல ஒரு பிரியம் வராமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, சிலருக்கு குழந்தையே இல்லாம இருக்கும்போது தள்ளி விடுறாங்க. கடந்த நாட்களில் ஒரு குடும்பம் 3 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. யார் செய்த பாவம்னு யாருக்கும் தெரியாது. சொன்ன மாதிரி 2 பக்கம் குறைகள் இருக்கும். ஆனால் பாதிக்கப்படுகிறது யாரு? பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. குறை என்பது 2 பக்கம் இருக்கதானே செய்யும். பாதிக்கப்படுகிறது பெண்கள். 3 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அவளை தள்ளிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியினார். எவ்வளவு வேதனையான காரியம். ஹல்லேலூயா. இது ஒன்றல்ல, 2 அல்ல, எக்கச்சக்கமா நம்ம தேசம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படியாவது அவளை தள்ளிவிட்டு இன்னொருவரை அடைந்து கொள்ள வேண்டும். அதான் சிலர் பார்த்தீங்கன்னா
சில அங்க பலவீனங்கள் இருக்கிறதை பார்த்துவிட்டு அவர்களை தள்ளிவிடு, சரீர அளவில் தன்னோடு கூட கொண்டு போகிறதற்கு அவள் யோக்கியதை இல்லை என்று கருதி தள்ளி விடுகிற ஒரு அனுபவம். பார்த்து தான் திருமணம் செய்திருப்பாங்க, போட்டோயை பார்த்து தான் திருமணம் செய்திருப்பாங்க, இல்லை பார்த்து தான் திருமணம் செய்திருப்பாங்க. ஆனா கூட கொண்டு போகிறதற்கு இவள் லாயக்கற்றவள். ஏன்னா அடுத்தவன் மனைவியோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவளை பாரு, இந்த வீட்டுக்காரியை பாரு. ஒரு சகோதரி சொன்னது, என்னை பார்க்கும் போதெல்லாம் என் புருஷன் என்னை திட்டிகிட்டே இருப்பாரு. எதுக்காக திட்டிருப்பாரு? உன் முகத்தை பார்த்தா நீ பொம்பளை பிள்ளையா மாறி எனக்கு தெரியல, உன்னை பார்க்க ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு, என்னால் உன்னை கொண்டு நடக்கவே முடியும். எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருநங்கைகளை குறித்து நீங்கள் பேட்டி எடுக்கும்போது அவங்க வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை கூட நீங்கள் பார்க்கலாம். சில திருநங்கைகள் அவங்க சொல்கிறாங்க, நாங்களாகவே இப்படிப்பட்ட ஒரு பிறவி ஆகணும்னு நாங்கள் நினைக்கல, ஆனால் கடவுள் ஒரு காலகட்டம் தாண்டி எங்களை இப்படி மாற்றி அமைக்கும்போது எங்கள் இருதயம், எங்கள் குடும்பம் வேதனைப்படுது. அதை பார்த்து மற்றவர்கள் ஏளனம் செய்யும்போது எவ்வளோ வலியான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்படி தான் உலகத்தில் ஆண்டவருடைய படைப்பெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கு, அழகாக தான் இருக்கு. ஆனால் மனுஷனுடைய பார்வையில் அவன் ஆண் பிள்ளை போல இருக்கிறான், பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கிற, கொண்டு நடப்பது எப்படி, விட்டு விடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது பாருங்க, தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பணத்தின் நிமித்தம் அவங்க தள்ளுறாங்க. பணம் இல்லைன்னா என்ன செய்யாது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பணம் இல்லைன்னா என்ன செய்வாங்க? தள்ளி விடுவாங்க. காசு வாங்கிட்டு வான்னு சொல்லி விடுற கூட்டமும் இருக்கு, வரதட்சணை வாங்கிட்டு வான்னு சொல்லி விடுற கூட்டமும் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி பணம் இல்லாத ஒரு காரணத்திற்காக தள்ளிவிடு, சரீர அளவில் தோற்றத்தை சொல்லி, பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலை சொல்லி, இன்னும் சிலர் எப்படி ஒரு படி கூட மேலே எல்லா பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டான்னு சொல்லி தள்ளி விடுற கூட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. பொம்பளை பிள்ளையே இன்னைக்கு ஆண் பிள்ளையே போல பொம்பிள்ளைகளும் பலத்தவர்களா இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் பலவான்களா இருக்கிறாங்க, நல்ல திறமைசாலிகளா இருக்கு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்முடைய யுத்தம் நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், 2 படைக்கு தலைவர் யாரு? பெண்கள். அவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க. விண்வெளிக்கு போயிட்டு வந்த சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு பராக்கிர 9 மாதம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கலையா, அதுக்காக தள்ளி விடுற கூட்டம் இருக்கு. இன்னைக்குள்ள பெற்றோர்கள் சில நினைப்பாங்க, ஆம்பளை பிள்ளை விட பொம்பளை பிள்ளை நல்லது, பக்கத்துல இருந்து கொஞ்சம் அன்பான வார்த்தையாவது பேசும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்படி ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு. ஆனால் அப்படி தள்ளி விடுற கூட்டம் இருக்கு. சில மாமியார் இதுக்கு பெண்களை விளக்குகளை மாமியார் தூண்டி விட, பொத்து பொத்து எல்லாமே என்ன இருக்கு, பெண்ணா போச்சு. இதுவும் என்ன ஆகும்? இன்னும் வார்த்தைகள் நிறைய இருக்கு, இதுவும் என்ன ஆகும்? பெண்ணா போயிரும். பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பண்ண நர்சஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்திலே வந்து இருப்பாங்க. எல்லாம் எந்த பிள்ளை, என்ன பிள்ளை ஆனா என்ன, கர்த்தர் கொடுத்தது அது ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக இருக்கு. கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னா அது ஆணானாலும் பெண்ணால். நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பொம்பளைகள் தான். அதனால தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரு, எல்லாரையும் படிக்க வச்சிருக்காரு, எல்லாரையும் எல்லா நிலைமையிலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி, கைவிடப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, மனம் நொந்தவர்களாய் இருந்தாலும் சரி, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, ஹல்லேலூயா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். 10வது வார்த்தையில, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்
என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். கைவிடப்பட்டாலும் சரி, மனநொந்தாலும் சரி, தள்ளப்பட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் விடுக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையை உன்னை விட்டு நான் விலக்க மாட்டேன், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மனதுருக்கத்தின் ஆவியானவர், மனதுருக்கத்தின் ஆவியானவர், சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறாவியானவர், உன்னை விட்டு நான் என் கிருபையை விலக்க மாட்டேன். நீ கைவிடப்பட்டு வந்திருக்கிறியா, மனம் தளர்ந்து வந்திருக்கிறியா, உன்னை விட்டு என் உடன்படிக்கை நான் விலக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று மலடிகளை பார்த்தாண்டு சொன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உனக்கு பிள்ளைகள் அதிகம். நீ சாதாரணமானவள் அல்ல, உன் வாழ்க்கையில பிள்ளை பேரு நின்று போவதே இல்லை. அந்த அளவுக்கு பெருக்கி கொண்டே இருப்பான். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மலைகள் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகும். மலைகள் விலகுமா? பர்வதங்கள் நிலை பெயருமா? அதே நிலை பெயராது. அப்படியானா அது விலகி போகும். ஒரு நாள் இயேசு அங்க வந்து உட்கார்ந்து அது விலகும் இல்ல, மலையை பார்த்து போன அது விலகும். ஆனா அது கூட விலகாதது கூட விலகி போனாலும், வார்த்தையை பார்த்தீங்களா, விலகாதது கூட, விலகாதது கூட, மலைகள் விலகாது, ஆனா அது விலகாதது கூட விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு என் கிருபையை எடுத்துக்கொள்ளவே மாட்டேன் என்று ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவனாய் சொல்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு வகை கூட்டம் படிங்க, 11வது வசனம். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா 3 நபர்களை கொடுத்து, ஒன்று சிறுமைப்பட்டவளே. சிறுமைப்பட்டவள் யார்? அன்னாள் சொல்கிறான், ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடும். யார் சிறுமைப்பட்டவள்? வசனம் சொல்லு, சிறுமை என்பது ஒரு நாளில் வரக்கூடியது அல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி எடுக்கிற மாதிரி, கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி சிறுமைப்பட்டவள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கப்பட்டவள். வருஷா வருஷம் இவ போகும்போது அவ ஒரு நாள், நம்ம சொல்லுவோம் ஒரு நாள்ல கொன்னா கூட பரவாயில்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொள்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் தாங்க முடியாது, வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுக்கிறாங்க. சிறுமைப்பட்டவளாய் இருந்தவள், அவளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் சிறுமை இல்லையா. வருஷா வருஷம் அண்ணாள் ஆலயத்துக்கு போகிற நேரம் எல்லாம் வார்த்தை வரும், பாரு பாரு. எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷம் குறைஞ்சது வச்சிருங்க. 10 பிள்ளைகளை பெற்றாள். யாரு? பெனினாள் 10 பிள்ளையை பெற்றாங்க. 10 வருஷமும் யாருக்கு குழந்தை இல்லை? அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை ஆனா கூட 10 வருஷம் இவ சொல்றா, சிறுமைப்படுத்திட்டே இருக்கிறா. பாரு, நீ எவ்வளவு நாளா ஆலயத்துக்கு போற, எவ்வளவு நாளா ஆராதனை செய்யற, உன் புருஷன் உனக்கு 2 மடங்கு தாரான். என்னதான் ஆனாலும் என்ன போல ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள உனக்கு லாயக்கே இல்லை. பாரு, அப்படி ஒவ்வொரு வார்த்தையை குத்தி குத்தி சொல்ல சொல்ல அன்னாள் வேதனை, அது சிறுமை, அதான் அவற்றோட சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. சிறுமைப்பட்ட என்னை கண்ணோக்கி பாரும். அவருடைய சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். குப்பையில கிடக்கிற நம்மை உயர்த்தி மேன்மக்களோடு உட்கார பண்ணுகிற தெய்வம் தான் நம்ம தெய்வம். சங்கீதம் 68 படிக்கிறோம் பார்த்தீங்களா, 13 அடுப்பு நடியில் கிடந்தாலும், நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் உங்களை வெள்ளி புறாக்களின் வெள்ளி சிறகு போலவோ பொன் சிறகுகளை போலவோ அதன் சாயலை போல நான் உங்களை மாற்றுவேன். அடுப்பு நடியில் கிடக்கிறது என்னது? சாம்பல், அப்படிதானே? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அடுப்பு நடியில். அடுப்பு நடியில் என்னது? பூனையா கிடக்கும்?
சில சாம்பல் இருக்கும், அந்த சாம்பலுக்கு உள்ளறைகளுக்குள்ளே இருந்து நான் உன்னை உயர்த்தி புறாசிறகுகளை பொன் சாயலாக மாற்றுகிற தேவன். அடுப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கே கறி மேல மேல படும். அப்போ அடுப்பின் அடியில உள்ள போய் இருக்கிறவன் எப்படி கறி பாண்டியா இருப்பான்னு பாருங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகும், அவன் முகம் எல்லாம் அழுக்காகும். அப்படிப்பட்டு கிடக்கிற நபருடைய சாயலை கர்த்தர் புறாசிறகுகளை போல மாற்றுகிற தெய்வம். அதான் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா படுகிறது தான் சிறுமைப்படுத்த. ரெண்டாவது என்னது? பெருங்காற்றில் அடிபட்டவளே. பெருங்காற்றில் அடிபட்ட நம்மை பார்த்து, பெருங்காற்றுன்னு சொன்னா சில நேரம் யூரோக்கிலிதான் காற்று போல, சூறாவளி காற்றை போல நம்ம மேல ஓங்கி வரும், திடீர்னு வரும். கடந்த நாட்களை விபிஎஸ் ஊழியத்திற்காக ஆரல்வாய்மொழி போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல இறங்க வேண்டியதா இருந்து, இறங்குனா கையில இருந்த கொடையெல்லாம் போயிடுச்சு. திடீர்னு இறங்கும் போது மழையே கிடையாது, சூறாவளியே கிடையாது. பாருன்னு தூக்கினா எங்கே திருப்பி டான் டான் அப்படி அடிக்குது. சூறாவளி காற்றே ஒரு வித்தியாசமான காற்று. 4 பக்கத்துல இருந்து கொடை கையில இல்லை, பறந்தே போச்சு. அவ்வளவு காற்று மேலெல்லாம். திடீர்னு வந்து நாங்கள் யோசித்தோம். பாச சொன்னாங்க, இறங்கும் போது மழை இல்லாமல் இருந்து திடீர்னு இறங்கும் போது கொஞ்சம் தூரம் தான், அதுக்குள்ள டக்குன்னு எங்கே இருந்து வந்தேன்னு தெரியாது. அதான் திடீரென்று மாறுகிற சூறாவளி காற்றுகள். சில யூரோக்கிலிதன் காற்றுகள். 276 பேர் கப்பல் பிரயாணம் செய்ய போது தென்றல் தான் அடிச்சு. ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே யூரோக்கிலிதன் காற்று அடித்தது. சீஷர்கள் புறப்பட்டு போன போது, அக்கறைக்கு போன போது ஒரு காற்றும் இல்லை. நடுக்கடல்ல போன போது கடுங்காற்று அவர்கள் மேல வந்துட்டு. இப்படி கடுங்காற்று, யூரோக்கிலிதன் காற்று, சூறாவளி காற்று, இந்த காற்றுகள் திடீரென அடித்து பெருங்காற்றில் அடிபட்டவளை போல நிற்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில திடீரென்னு, யோபு நல்லா தான் இருந்தாரு, நல்ல ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், பணக்கார வேலைக்காரிகள், படி அளக்கிறது. யோபு பெரிய நிலைமையில கர்த்தர் கொண்டு வைத்திருந்தார். ஆனால் ஒரு காலகட்டம் தாண்டினவனை சாத்தான் யோபுவின் மேல் கவனம் வைத்தான். காற்றடிக்க ஆரம்பித்தது. முதல் காற்று பெருங்காற்று வந்து விழுது. பிள்ளைகள் எல்லாம் ஒற்ற நாள்ல சாவை சந்திக்கிறார்கள். ஒரு நாள்ல 10 பிள்ளைகள், 10 சவப்பெட்டிகள் யோபுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பெரிய காற்று அவன் வாழ்க்கையில அடித்தது. தேவ ஜனங்களை பலரையும் பார்த்திருக்கிறேன். 14 ஆண்டுகள் என் குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போச்சு. ஆனா 14 ஆண்டுகள் தாண்டி எவ்வளோ ஒருத்தி வந்ததற்காக நான் இப்ப தெருவிலே நிற்கிறேன். நான் இப்படி சந்திப்பேன் நினைக்கல. நாங்க ஜாலியா போயிட்டு இருந்தோம், நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம், எங்க போனாலும் ஒரு மனமா இருந்தோம், எங்க போனாலும் தெய்வ பிரசன்னத்தோடு நாங்க போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒருவள் வந்து சந்தித்ததினால என்னை விடவும் அவளை கொண்டு நடக்கிறான், கார்ல பயணம் செய்யறான். எங்க வாழ்க்கை சுக்கு நூறாயிற்று, என்ன செய்யணும் தெரியல. இப்படி சொல்கிற எத்தனையோ சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னு தெரியல, இந்த இவ்வளவு பெரிய காற்று. சில நேரம் சொல்றாங்க, நிறைய நல்லா போயிட்டு இருந்து, பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்து, நல்லா தான் போயிட்டு இருந்து. ஏன் தெரியல, ஒரு ஆண்டு காலமாக பிசினஸே இல்லை. பிசினஸ் எல்லாம் போயிட்டு, காரணம் தெரியல, இந்த பெருங்காற்றுக்கான சூழ்நிலை தெரியல. ஹல்லேலூயா. பணம் எல்லாம் நல்ல கை நிறைய நிரம்பி இருந்து, யார் கேட்டாலும் எந்த நேரமும் குடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்து, இன்றைக்கு ஒரு தீப்பெட்டி வாங்க கூட காசு இல்லாத சூழ்நிலையில குடும்பம் சுக்குநூறா இருக்கிறது. சூழ்நிலை பெருங்காற்றில் அடிபட்ட ஒரு சூழ்நிலை. சிலர் பார்த்தீங்கன்னா சரீரம் நல்லா தான் இருந்து, சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வியாதி வந்த நிமித்தம் லட்சக்கணக்கான பணங்களை கொண்டு கொடுக்கிறோம். நான் கடந்த நாட்கள் சொன்ன போல ஒரு அம்மா இறந்து போறாங்க. அவங்க கடைசி நேரத்தில் ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல் செலவு 14 லட்சம். இப்போ பாருங்க, ஒற்றை நாள்ல குடும்பம் என்னமாகும்.
3 நாள் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வெளியே வரும்போது 14 லட்சம். அவர் மரித்து விட்டார். திருப்ப எடுத்துட்டு வரணும்னா 14 லட்சம் கட்டாம அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கொண்டு வர முடியாது. சொத்துக்கள் இருந்து, வேலை வாய்ப்புகள் இருந்து, வசதிகள் இருந்து, ஆனால் கடைசி நேரத்தில் பிள்ளைகள் அதை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெருங்காற்று எப்போ வரும்னு தெரியாது. எந்த பெண்களை எப்படி என்ன நிலைமையில சந்திக்கும்னு தெரியும். நான் சொன்ன மாதிரி சில நேரங்களில் பெண்கள் நிமித்தம், காதல் நிமித்தம் வருகிற சோதனை குடும்பங்களை சின்னாபன்னமாக்குகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. பணத்தின் நிமித்தம், வியாதி நிமித்தம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். பெருங்காற்று திடீரென்று வருகிறது. ஆனால் நடுக்கடலை தத்தளித்து வருத்தப்பட்டு படகை கொண்டு போக முடியாது என்று சொன்ன சூழ்நிலையில் இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்க படகுல நான் கூட உண்டு. கடுங்காற்று வரட்டும், மோதி அடிக்கட்டும், சுக்கு நூறாகட்டும், ஐயோ என்று கதற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அக்கறைக்கு போவோம் என்று வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்க பயணத்துல ஒரு சேதம் வராது. அல்லேலூயா. யூரோக்கிலிதம் காற்றடித்த அந்த பெரும் படகு, அந்த கப்பலுக்குள்ளே இருந்த பவுல் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, பொருள் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் உனக்கு வருவதில்லை என்று வாக்குத்தத்தம் சொல்கிறார். ஏன் சொல்கிறார் என்றால், எனக்கு தரிசனமான தேவன் சொன்னார், நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ பிரயாணம் போக வேண்டும். இப்போது அடிக்கிற காற்றை குறித்து நீ பயந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்வான், ஏன் ஆண்டவரே என்னை ஒரு நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அபத்தமாக்கி. ஆண்டவர் சொன்னார், யோபுவே இந்த சோதனையின் காற்று சாத்தான் கேட்டானாலும் நான் அனுமதி கொடுத்துதான் இந்த காற்று உன் மேல அடிச்சிருக்குது. இந்த சோதனைக்கு பின்பாக நீ பொன்னாக மாறுவாய். இந்த சோதனைக்கு பின்பு உனக்கு நீ இழந்து போன நன்மைகளை நான் 2 மடங்கு தந்து தேசத்தின் மேல உன்னுடைய பிள்ளைகளை போல இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உன்னை உயர்த்ததா இவ்வளவு பெரிய பெருங்காற்று உன் வாழ்க்கையில் அடித்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, சில காற்றுகள் உன்னை மோதி அடிக்கிறது இல்லமா? சில பெருங்காற்றுக்குள்ள நீ அகப்பட்டு கிடக்கிறாய் அல்லவா? சில பெருங்காற்றுகள் உன்னை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்தான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். என்ன அழகான ஒரு வாக்குத்தத்தம். சொல்றாரு பாருங்க, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, 54:11 இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை போல உன்னை அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கு, உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவே. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கு. 3 வகை கூட்டம் பாருங்க. தேற்றரவற்ற கூட்டம். தேற்றரவு செல்ல ஒரு ஆளும் இல்லை. தேற்றுகிற ஒரு வார்த்தை சொல்ல ஒரு ஆளும் இல்லை. அண்ணாளுக்கு எல்கானாவாகலும் இருந்தா, ஏன் அண்ணா நீ சாப்பிடாத இருக்க? 10 பிள்ளையை பார்க்கலாம், 10 குமாரரை பார்க்கலாம், பெனினால் பெற்ற 10 பேரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகமா இல்லையோ என்று சொல்லி பல நேரங்கள் அவன் தேற்றினான். ஹல்லேலூயா. ஆனால் சில நேரங்களில் புருஷனால் தேற்றப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகளால் தேற்றப்படாமல் இருக்கலாம், உறவுகளால் தேற்றப்படாமல் இருக்கலாம். எரிகிற தீயில எண்ணெய் ஊத்த மாறி நம்ம எரிஞ்சுட்டே இருப்போம். அதன் மேல எண்ணெய் வார்க்கிற கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கலாம். தேற்றரவற்றவர்களா இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் மதில்கள் எல்லாம் நரத்தின கற்களாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உச்சிதமான கற்களாய் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. தேற்றரவற்றவர்களாய் இருக்கிற கூட்டத்தை 3 வகை கூட்டம். ஒன்று என்னது சொல்லுங்க? சிறுமைப்பட்டவள். கொஞ்சம் கொஞ்சமா வேதனைப்படுத்தி 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 சிறுமைப்படுத்தி காயப்படுத்தி. 2வது பெருங்காற்றில் அடிபட்டவள். 3வது சொல்லுங்க, தேற்றரவற்றவள். இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்,
உன் பலகைகளை பலகணின்னா என்னது? பழங்க. உன் பலகணின்னா என்னது? ஜன்னல். உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இது யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். உனக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறேன். உன் வாசலுக்கு மாற்றம், உன் ஜன்னலுக்கு மாற்றம், உன் மதில்களுக்கு மாற்றம். ஹல்லேலூயா. ஜன்னலுக்கு மாற்றம், வாசலுக்கு மாற்றம், மதில்களுக்கு மாற்றம். எல்லாம் சாதாரண மரத்திலேயே ஒண்ணும் இல்லை, மாணிக்க கற்களாக, விலை உயர்ந்த கற்களாக, விலை மதிக்க முடியாத முத்துக்களாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மாற்ற போகிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறார். இன்று கண்ணீர் வடிக்கிற நீங்கள் யாருக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள்? உங்க தலைமுறைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இஷாகலதரா. எல்லாரும் கைகளை தட்டி அப்படியே என் ஜன்னலுக்கு மாற்றோம், என் வாசலுக்கு மாற்றோம், என் மதில்களுக்கு மாற்றோம். எல்லாவற்றுக்கும் மாற்றம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டா. இன்று கண்ட பெருங்காற்றை நீ காண மாட்டா. இன்று கண்ட சிறுமையை நீ காண மாட்டாய். கைவிடப்பட்டு மனநொந்து போய் காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிறவன் நம்மோடு கூட இருக்கிறார். சின்ன வாக்குரைத்தவ வாக்கு மாறிடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், மனுஷன் மாறுவான். வேலை வேண்டி தருவேன்னு சொல்லுவான், வெளிநாடு கொண்டு செல்லுவேன்னு சொல்லுவான், உன் பிள்ளைய படிக்கவை நான் இந்த இடத்துல கொண்டு விடுவேன்னு சொல்லுவான். மனுஷன் மாறுவான், கர்த்தர் மாறாதவர். எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட பேசுற மனுஷன் எல்லாம் மாறினா, ஆண்டவர் மட்டும்தான் என்னை நிறுத்தினார் என்று சொல்கிறவர்கள் ரெண்டு கரங்களை தலைக்கு மேல தட்டி, என் அப்பா மாத்திரம் மாறாதவ, மனுஷன் மாறினான், மனுஷனுடைய வார்த்தைகள் மாறும். ஓ, 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் சொல்லுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, பரிசுத்த ஆவியானவர் அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையுடிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. சொல்லுமா, மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. நான் நம்பி இருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுமா, உமைதான் நான் நம்பி இருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 100க்கு 100 அவரையே நம்ம சார்ந்திருக்கு. அவர் கைவிட மாட்டார். மனுஷன் வாக்கு சொல்லுவான் இல்ல, வாக்கு சொல்லுவான். முதல்ல சொல்லுவாங்க 10ஆம் கிளாஸ் படிக்கவை, அடுத்து சொல்லுவாங்க +2 படிக்கவை, அடுத்து சொல்லுவாங்க பிஎஸ்சி படிக்கவை, அடுத்து என்ன சொல்லுவாங்க B.Ed படிக்கவை, அடுத்து சொல்லுவாங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுதான் மனுஷனுடைய வார்த்தைகள். நம்முடைய ஆண்டவரை நம்ம சார்ந்துட்டோம், அவருடைய கரத்தை பிடிச்சிட்டோன்னா ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொண்டு வந்து மேன்மக்களோடு உட்கார பண்ணுவார். அவரை மட்டும் பிடிங்க. ஹல்லேலூயா. அவரை மட்டும் பிடிங்க. எந்த இடத்துல இந்த அழைப்பு வரும்னு தெரியாது. எந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வைக்கணுமோ அந்த பொசிஷனில் ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா.
ஆண்டுடைய கிரியைகள் என்பது வித்தியாசமானது, ஆண்டுடைய செயல்கள் என்பது வித்தியாசமானது. தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் கிரியை நடத்தி கொண்டிருக்கிறார். நீ வெடிக்கிற கண்ணி, நீ வடிக்கிற கவலை, நீ வடிக்கிற ஒவ்வொரு நாள் விண்ணப்பம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். அழைத்தவர் கைவிட மாட்டார். கைவிடுவாரா? கைவிட்டது போல இருக்கும். 3ஆம் ஜாமம் வரை நல்லா தான் போச்சு. 4ஆம் ஜாமத்தில் அடிக்குது கடுங்காற்று. என்ன செய்யணும் தெரியல. சீஷர்கள் சொல்றாங்க, ஐயரே உமக்கு கவலை இல்லையா, நான் அடிஞ்சு போறேன். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியும் இவன் என்ன சொல்றான். காலை அடிக்கிறானா, கையை அடிக்கிறானா, மனுஷன் அடிக்கிறானா, இல்லை என்ன எழுப்புகிறானா, அதான் அவர் உற்று கவனிச்சுட்டே இருக்கிறாரு. கடைசியாக வேற வழியே இல்லை. துடுப்பை போடுறான், காலில் போடுதான், கையை போடுதான், என்னதான் செய்துட்டோம், அப்பா நீங்க எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பின போது காற்றும் கடலும் அமர்ந்தது. ஆண்டவர் இன்னைக்கு அதான் நினைக்கிறார். நீ எங்க பாக்குற? மனுஷனை பாக்குறியா, பணத்தை பாக்குறியா, அங்க பாக்குறியா, இங்க பாக்குறியா, எல்லாம் பாக்குறியா, இதை என்ன பாக்குறியா? எப்ப அவங்க ஆண்டவரை எழுப்பினாங்களோ அப்போதான் அந்த படகுக்கு அமைதல் உண்டாயிட்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்க பாக்குற? உன் கண்ணு எங்க போகுது? கத்தரை நோக்கி பாக்குதா, இல்ல பக்கத்து கடலை பாக்குதா, காற்றை பாக்குதா? வேண்டாம், ஆண்டவரை பாரு. ஏதோ ஒரு வழியை ஆண்டவர் நமக்காக திறப்பார், வாசலை திறப்பார். விலை மதிக்க முடியாத முத்துக்களாக கத்த நம்முடைய தலைமுறைகளை மாற்றுவார். கையை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கொடுத்து சொல்லுங்க, விலை மதிக்காத முத்துக்களாக நம்முடைய தலைமுறைகளை கத்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, உயர்த்துவார், உயர்த்துவார். அதான் 14வது வசனம் 54, நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அடுத்த வசனம் படிங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன்பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு வருகிற கொல்லனையோ நான் சிருஷ்டித்தேன், கடித்து நிக்கிரமாக்கிறவனை நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நீ இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமோ என்னால் உண்டாகி அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வலது கரத்தை அந்த பகுதியில் 54வது அதிகாரம் தேவ ஜனங்களுக்குரியது. அது மேல கைய வைங்க. ஏசாயா 54வது அதிகாரத்துல கைய வச்சுட்டு சொல்லுங்க, இந்த அதிகாரம் முழுவதும் யாருக்குரியது? பெண்களுக்கே உரியது. யாருக்குரியது? பெண்களுக்கே உரியது, தேவ பிள்ளைகளுக்கே உரியது. சொல்லுங்க, பிள்ளை வராத மலடிக்குரியது, கற்ப வேதனை படாதவளுக்குரியது, விதவைகளுக்குரியது, கைவிடப்பட்டவளுக்குரியது, மனம் நொந்தளவுக்குரியது, தள்ளப்பட்டவளுக்குரியது, சிறுமைப்பட்டவளுக்குரியது, பெருங்காற்றில் அடிபட்டவளுக்குரியது, தேற்றரவற்றவளுக்குரியது. இது எல்லாம் எங்களுக்குரியது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த நன்மைகள் நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும், இந்த வார்த்தையை திருப்ப சொல்லுங்க, நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவேன். என் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பாழான இடத்தை கட்டுவார்கள். அடுத்து சொல்லுங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பேர்ந்தாலும் ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை என்னை விட்டு விலகாது, சமானத்தின் உடன்படி நிலை பேராமலும் இருக்கும். அடுத்து சொல்லுங்க, என் பலகணிகள் பளிங்கும், என் வாசல்கள் மாணிக்க கற்களும், என் மதில்கள் உச்சிதமான கற்களும் ஆகும். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்.